இந்த டீ பாய் ஃப்ரான்ச்சைஸி இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்டீரியர் டிசைனோ, இல்ல சிகரெட், பான் பராக் விக்காததோ காரணமோ கிடையாது. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ். காசு கிடைக்குதுன்னு என்ன வேணா பேசலாமா? தப்பில்ல. இதுல நீங்க 1,00,000 பார்க்கலாம், 1,50,000 பார்க்கலாம்னு அவங்க சொல்றாங்க. இது வெறும் கிராஸ் ப்ராஃபிட் தான். நெட் ப்ராஃபிட் கிடையாது. இத நீங்க நல்லா யோசிக்கணும். இதுல எப்ப நீங்க ஃப்ரான்ச்சைஸிக்கு பே பண்ண ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் எடுக்கிறது? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோல நீங்க கேட்ட மாரி நம்ம டீ பாய பத்தி பேசலாம். இந்த டீ பாய் ஃப்ரான்ச்சைஸி பார்த்தீங்கன்னா, 4 லேக்ஸ் கிட்ட வருது அண்ட் 550 அவுட்லெட் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைஸி ஃபீஸ்லயே அவங்க 22 க்ரோர்ஸ்க்கு மேல சம்பாரிச்சிருப்பாங்க போல இருக்கு. அண்ட் பிராண்டிங் ஒர்க், ட்ரெய்னிங்லாம் அவங்களே தருவாங்க போல இருக்கு. பிசினஸ் மாடல பத்தி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 500 கப் செல் பண்ணீங்கன்னா, போட்ட காச 10 மாசத்துல எடுக்கலாம்னு சொல்றாங்க. இதுவே நீங்க 100 கப் தான் செல் பண்ணீங்கன்னா, அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான். நீங்க பார்த்துக்கணும். இதுல இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ பே பண்றது மட்டும் இல்லாம, இந்த டே டு டே தேவையான பாலு, சர்க்கரை அது எல்லாமே அவங்க கிட்ட தான் வாங்கணும் போல இருக்கு. இல்ல அதெல்லாம் நான் அவங்க கிட்ட வாங்க மாட்டேன், தனியா வாங்கிக்கிறேன்னு சொன்னா, அவங்க ஃப்ரான்ச்சைசி லைசென்ஸ கேன்சல் பண்ணுவாங்க. அதையும் நீங்க பார்த்துக்கணும். இல்ல ஃப்ரான்ச்சைசி கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த டீ பாய் ஃப்ரான்ச்சைசி இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இன்டீரியர் டிசைனோ, இல்ல சிகரெட், பான் பராக் விக்காததோ காரணமோ கிடையாது. மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ். நிஜமா தான் சொல்றேன். நீங்க சும்மா யூடியூப்ல டீ பாய்ன்னு டைப் பண்ணுங்க. வாட் அ பிசினஸ். நீங்க லட்சாதிபதி ஆயிடலாம். 10 மாசத்துல கோடீஸ்வரன் ஆயிடலாம். எல்லாம் போட்டிருக்கானுங்க. காசு கிடைக்குதுன்னு என்ன வேணா பேசலாமா? தப்பில்ல. யூடியூப்ல நிறைய டீ பாய பத்தி வீடியோஸ் இருக்கு. அதுல கண்டிப்பா நிறைய பெய்ட் வீடியோஸ் இருக்கலாம். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஒரு யூடியூப் சேனல்ல கூப்பிட்டு டீ பாய பத்தி வீடியோ போடுங்க, 1 லேக் தரேன்னு சொன்னா கண்டிப்பா அவன் போடுவான். அந்த வீடியோ 1 மில்லியன் பேர் பார்த்துட்டு அதுல 50 பேர் ஃப்ரான்ச்சைசி எடுத்தா கூட 50 இன்டு 4 லேக்ஸ் போட்டீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? இப்ப புரியுதா 550 ஃப்ரான்ச்சைசி எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு? இப்ப சொல்லுங்க, இந்த டீ பாய் பிசினஸ் சக்சஸ் ஆனதுக்கு யார் காரணம்? சோ யூடியூப பார்த்து எதுவும் நம்பாதீங்க. நீங்களே எவாலுவேட் பண்ணுங்க. சரியா? சரி. இப்போ நீங்க இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்தீங்கன்னா, எவ்வளோ ஆகும்? ப்ராஃபிட்டா இருக்குமா இல்லையான்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஃப்ரான்ச்சைஸி ஃபீ ரூ. 4,00,000. அட்வான்ஸ் 1.5 லேக்ஸ் கடை அட்வான்ஸ். ரெண்ட் ரூ. 15,000. சர்வன்ட் 3 பேரு ரூ. 25,000 போட்டிருக்கேன் ஒரு ஆளுக்கு. ரூ. 75,000 மார்னிங்ல இருந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க. மினிமம் 3 பேராவது வேணும். மனுஷங்க தானே அவங்களும், மிஷின் இல்லல்ல. ஸோ நான் இப்போ சொல்லியிருக்கிறதே ரொம்ப மினிமலான கால்குலேஷன் தான். இதுவே உங்களுக்கு 90,000 கிட்ட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வருது. சரிங்களா? இத தவிர எலக்ட்ரிசிட்டி பில், அதுக்கப்புறம் டே டு டே கன்சம்ப்ஷன் லைக் மில்க், காஃபி, டீ பவுடர், இதெல்லாம் டே டு டே சேல வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரஃபா பார்த்தீங்கன்னா கையில 7 லேக்ஸ் பிளஸ் 2 லேக்ஸ் சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலா 9 லேக்ஸ் இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ண தயார். ஓகே. ஸோ இவங்க கிளைம் பண்றது 500 கப் மினிமம் சேல் ஆகும் பர் டே. அப்படி சேல் பண்ணா 10 மாசத்துல நீங்க போட்ட காசை திருப்பி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்ற மாதிரியே கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஒரு கப் 10 ரூபாய் இல்ல 15 ரூபான்னு போட்டுப்போம். சரியா? ஒரு கப்போட ப்ராஃபிட் 2,000 ரூபான்னு சொல்றாங்க. அவ்வளவு கம்மியா வராது. ஸோ ஒரு கப்புக்கு 5 ரூபாய் ப்ராஃபிட் நம்ம வச்சுப்போம். ஓகே. ஒரு கப்புக்கு ப்ராஃபிட் 5 ரூபாய்னா, ஸோ 500 கப் ஒரு நாளைக்கு சென்ட் பண்ணீங்கன்னா, ஸோ 2,500 ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே. அதே உங்களுக்கு 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய். இதே 600 கப் ஒரு நாளைக்கு செல் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 90,000 ரூபாய். இதே 700 கப் செல் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு 3,500 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 1,05,000 ரூபாய் நீங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருப்பீங்க. இது மொத்த ப்ராஃபிட். இதுல உங்களுக்கு 90,000 எக்ஸ்பென்ஸ்லயே போயிடும். இந்த சர்வெண்ட்டுக்கான செலவு அதெல்லாம் உங்களுக்கு நான் கால்குலேஷன் முன்னாடி போட்டிருக்கேன், அதுலயே போயிடும். இதுல நீங்க போட்ட காசு எப்ப நீங்க ரிட்டர்ன் எடுக்க முடியும்? சோ நீங்க ஹையஸ்டா 700 கப் செல் பண்ணாலே 1,05,000 ரூபாய் தான் வருது. அதுவும் இல்லாம உங்களுடைய 90,000 எக்ஸ்பென்சஸ் நீங்க கழிச்சாலே உங்களுக்கு 25,000 ரூபாய் தான் வரும். இந்த 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க செலவு பண்ணணுமா? சொல்லுங்க. கொஞ்சம் யோசிங்க. இதுல நீங்க 1,00,000 பார்க்கலாம், 1,50,000 பார்க்கலாம்னு அவங்க சொல்றாங்க. இது வெறும் கிராஸ் ப்ராஃபிட் தான். நெட் ப்ராஃபிட் கிடையாது. இதை நீங்க நல்லா யோசிக்கணும். இதுல எப்ப நீங்க ஃப்ரான்ச்சைசிக்கு பே பண்ண ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் எடுக்கிறது? யோசிங்க. இப்போ இதே நான் ஒரு ஐடியா சொல்றேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி ஃபீ எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா நம்மளே கேட்சியா ஒரு நேம் வச்சுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹாய் சாய் இல்லைன்னா கார்பரேட் காஃபின்னு ஒரு ஷாப்பை நல்ல ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணுங்க. அதுக்கு ஒரு 1 லேக் செலவாகும். அண்ட் சேம் அட்வான்ஸ் 1.5 லேக்ஸ் அண்ட் ரெண்ட் 15,000 ரூபாய். அண்ட் காஃபி பவுடர், டீ பவுடர்லாம் நீங்களே செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ப்ராஃபிட்டா இருக்குமோ அதை வாங்கிக்கோங்க. அண்ட் காஃபி அண்ட் டீ வெண்டிங் மிஷின் வாங்கிக்கோங்க. ஒரு வெண்டிங் மிஷினுக்கு 30,000 rupees ஆகும். 2 வெண்டிங் மிஷின் வாங்கிக்கோங்க. ஈவன் பெரிய பெரிய காஃபி டே கடையிலையும் இதுதான் வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ரிச் லுக்கும் கொடுக்கும். சரிங்களா? ஸோ காஃபி ஷாப் போற லுக் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் தென் டிஷ் வாஷர் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு 40,000 rupees வரும். சரிங்களா? அப்புறம் லெசர் சேலரிக்கு 3 ஹெல்ப்பரை ஹையர் பண்ணிக்கோங்க. ஒரு டீ மாஸ்டரோ
ரொம்ப ஸ்கில்டு பர்சன் ஹையர் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து அவங்க டீ எல்லாம் போட போறதில்ல. ஜஸ்ட் வந்து அந்த டிஷ் வாஷர்ல வைக்கணும். அதுக்கப்புறம் டீய புடிச்சு குடுக்கணும். இவ்வளவுதான் அவங்க வேலை. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ரூ. 15,000 குடுத்தா போதும். 3 பேருக்கு. ஸோ ரூ. 45,000. ஸோ இனிஷியல் செட்டப் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000. அதுக்கப்புறம் 2 வெண்டிங் மிஷின் வந்து ரூ. 60,000. 3 சர்வெண்ட் ரூ. 45,000. இதை தவிர எலக்ட்ரிசிட்டி பில்லு, டே டு டே கன்சம்ஷன் லைக் மில்க், காஃபி, டீ பவுடர் இதெல்லாம் வந்து டே டு டே சேலை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க டீ பாய் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து எனக்கு செட் ஆகல, நான் வெளியில வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, நீங்க அட்வான்ஸ்க்கு குடுத்திருந்த காசு மட்டும் அந்த ரூ. 1,50,000 மட்டும் தான் உங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்கும். இதுவே நான் சொல்ற இந்த பிசினஸ் ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க டிஷ் வாஷர், அந்த வெண்டிங் மிஷின்லாம் வாங்குனீங்க பார்த்தீங்களா, அந்த செட்டப் எல்லாம் நீங்க செகண்ட்ஸ்ல வித்து நீங்க வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 2.5 லேக்ஸ் வந்து திருப்பி கிடைச்சிரும். நீங்க போட்ட காசுல அட்லீஸ்ட் பாதி காசாவது உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். நான் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்க. டீபாய் பிரான்ச்சைஸ்ல நீங்க 6,80,000 போட்டு பிசினஸ் வேணாம்னு வெளியில வந்தா 1,80,000 தான் வரும். இதுவே நான் சொன்ன ஐடியா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 4 லேக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. நீங்க வேணாம்னு வெளில வரப்போ 2.7 லேக்ஸ் உங்க கையில வரும். ஸோ நீங்களே டிசைட் பண்ணுங்க. எது உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. சப்போஸ் நான் சொன்ன பிரான்ச்சைசி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு, லைக் பண்ணுங்க. அதுதான் என்னுடைய பிரான்ச்சைசி ஃபீ. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டீ பாய் பிசினஸ் எல்லாம் இந்த பிரான்ச்சைசி ஓனருக்கு தான் லாபமே தவிர, நம்ம எடுத்து நடத்தணும்னா அது லாபமே கிடையாது. ஜஸ்ட் சைட் பிசினஸ் தான். மெயின் பிசினஸ் கிடையவே கிடையாது. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்பி தயவு செஞ்சு இறங்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது பத்தி பேசணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதை பத்தியும் பேசுறேன். See you in next video. Thank you so much. Bye bye.